ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஒரு கலந்துரையாடலிலே ஈடுபட்டோம். இந்த சபைகள், உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது சம்பந்தமாக நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. அதிலே தமிழ் தேசிய கட்சி ஒன்று, தமிழ் கட்சி ஒன்று கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளையும் பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் எல்லாருமே குறியாக தீவிரமாக இருந்திருக்கின்றோம். அது எந்த கட்சி என்பது வேறு விஷயம். ஆனால் தமிழ் கட்சி ஒன்று பிடிக்க வேண்டும், தமிழ் பிரதேச சபைகளை என்பதிலே நாங்கள் மிக தீவிரமாக இருந்தோம். அதன்படி நாங்கள் தமிழரசு கட்சி பல இடங்களிலே அவர்கள் முன்னணியிலே நிற்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல, வேறு இடங்களில் கூட வேறு கட்சிகள் நின்றால் கூட தமிழ் கட்சிகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக இன்னும் பேச வேண்டி இருக்கின்றது. வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக எப்படி சபைகள் அமைப்பது, வேறு ஏதாவது உப தவிசாளர்கள் அல்லது உப குழுக்கள் இவைகள் எல்லாம் அமைக்கின்ற போது எப்படி அமைக்கப்பட வேண்டும், கட்சிகள் எப்படி உள்வாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு முடிந்த முடிவாக இல்லாவிட்டாலும் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று, அது கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சியாக இருக்கும், சபைகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவை நாங்கள் அமல் நடத்துவதே கவனமாக இருப்போம், அதை செய்வோம். அதான் தமிழ் கட்சி ஒன்று அமைக்க வேண்டும். கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது. முக்கியமாக அது வடக்கிலேயாக இருந்தாலும் கிழக்கிலேயாக இருந்தாலும் வன்னியிலேயாக இருந்தாலும் அவர்கள்தான் முன்னணியிலே இருக்கின்றார்கள். கூடுதலான ஆசனங்களை இங்கு பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்குத்தான் அந்த கூடுதலான இடம் இருக்கும். அவர்கள்தான் அந்த சபைகளை அமைக்க முடியும். அவைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்க முடியும் என்பதுதான் அந்த நிலைப்பாடு. அதை விடுத்து வேறு சில இடங்களிலே எங்களுடைய கட்சிகள் அமைக்க முடியுமா என்பது சம்பந்தமாகவும் பரிசீலிக்கப்படுகின்றது. அது எப்படி என்பதை நாங்கள் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை வாரியாக அவ்வாறு வகுத்து ஏதாவது பேசப்பட்டதா? இல்லை, ஒவ்வொரு சபையாக பேசப்படாவிட்டாலும் பொதுவாக பேசப்பட்டிருக்கின்றது. எப்படியும் ஒரு தமிழ் கட்சி அமைப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். அதை நான் கூறியது கூட கூடுதலான சபைகள் தமிழரசு கட்சி தான் முன்னணியில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அமைப்பதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போம். அதே போல் அவர்களும் சில சபைகளை விட்டு கொடுத்து வேறு கட்சிகள் அமைப்பதற்கு, வேறு தமிழ் கட்சிகள் அமைப்பதற்கு முயற்சிப்பதாக அல்லது அதை சம்பந்தமாக ஆராய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஐலண்ட் தமிழ் காங்கிரஸ் உங்கள்ட்ட ஒரு ஆதரவு கூடியிருந்தவர் டிடிஎன். அது நேரத்தில் இப்போ சுமந்திரன் உங்களோட சந்தித்திருக்க இந்த நிலையில் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கப்படும்? இல்லை, நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடனும் கதைத்து பார்ப்போம். நான் கூறியது போல பல இடங்களிலே, பெரும்பான்மையான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது. ஆகவே அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அதை குழப்பி விடாமல் தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக பார்க்கின்றபடியால் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதற்காக. சில வேளைகளில் சில இன்று கொள்கை ரீதியாக அனைத்து கட்சியுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்று சமஷ்டி அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு, இவைகளைத்தான் நாங்கள் எல்லாருமே கூறுகின்றோம். முக்கியமாக சமஷ்டி என்பதிலே அதை விடுத்து அதுதான் அடிப்படை. அதை எல்லா கட்சிகளும் அதைத்தான் ஏற்றுக்கொள்கின்றன. வேறு சில பிரச்சனைகளால் யாராவது விட்டு போவதென்றால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் ஒன்றாக ஏனென்றால் இந்த சபைகள் பகிரங்கமாக கூறுவதென்றால் ஜேவிபி இந்த சபைகளை பிடித்து விடாமல் பார்ப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக வன்னியிலே சில சபைகள் இருக்கின்றன, இங்கும் சில சபைகள் இருக்கின்றன. அவர்கள் கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை முறியடிப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை, எங்களுக்கு 108 ஆசனங்கள் இருப்பது உண்மை. ஆனால் அதையெல்லாம் பகிரப்பட்டுத்தானே பகிரப்பட்டிருக்கின்றது. அவர் கூறியது சரி. அதன் அடிப்படையிலே சில வேளைகளில் அவர்களும் விட்டுக் கொடுப்பை தந்து செய்வதற்கு தயாராக இருந்தால் அதை கேட்டிருந்தோம். அவர்கள் அது சம்பந்தமாக ஆராய்வதாக கூறியிருக்கிறார்கள். யாழ் மாநகர சபை அதை நான் தனியாக பேசவில்லை. யாழ் மாநகர சபை சம்பந்தமாக
ஆனால் பொதுவாக பார்த்தால் நாங்கள் ஒரு சபைக்கு ஒரு முடிவும் ஒரு சபைக்கு ஒரு முடிவும் எடுக்க முடியாது தானே. ஆகவே நாங்கள் எல்லா சபைகளையும் ஒன்றாகவே ஆராய்வோம். ஈழ மக்கள் ஜனநாயகத்தின் ஆதரவும் சில இடங்களில் தேவைப்படும். இல்லை, அவர்கள் ஆதரித்தாலும் பரவாயில்லை. அவர்கள் ஒரு 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 தமிழ் கட்சி தானே. சில கடந்த காலங்களில் அவர்கள் அரசாங்கத்தை ஆதரித்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் ஒரு தமிழ் கட்சி, அதிலே ஒரு பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எதிர்காலத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள் பேசப்பட்டதா? இல்லை, அது சம்பந்தமாக பேசப்படவில்லை. வருங்காலத்திலே நாங்கள் தொடர்ந்தும் ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசப்பட்டது. அந்த ஒரே சின்னத்தில் போட்டியிடலாம். இல்லை, அது அப்படியல்ல. அந்த விஷயங்கள் ஆழமாக எதுவும் சிந்திக்கப்படவில்லை. பொதுவாக ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி பேசப்பட்டது. கலந்து கொண்டவர்களிலே எங்களுடைய தரப்பிலே நான், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், செல்வம் அடைக்கலான் அவர்கள், மற்றது சந்திரகுமார், நால்வரும், தமிழரசு கட்சி சார்பிலே சுமந்திரன், 5 பேர் கலந்து கொண்டு பேசினோம். பௌர்ணமி அன்று நாங்கள் ஒரு சட்டவிரோத விகாரைக்கு முன்பதாக அதை எதிர்த்து போராடுவது வணக்கம். அந்த வகையிலே இன்றைக்கும் கையட்டியிலே இந்த போராட்டங்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வெசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விசேட வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ் தேசிய பேரவையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு உரிமையாளர் திரு சாதுஜன் அவர்கள் இந்த வட்டாரத்தில் வந்து அவருடைய வேட்பாளராக வந்து போட்டிட்டு அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார். அது இந்த போராட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கட்டுமான வேலைகள் பிரதேச சபையிலே அனுமதி பெற்றுத்தான் கட்டக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு கட்டுமான வேலைக்கும் பிரதேச சபை அனுமதி கொடுக்காவிட்டால் அது சட்டவிரோத கட்டடமாகத்தான் அமையும். அந்த வகையிலே இந்த தையட்டி விஹாரை இதுவரைக்கும் சபை வடிகாமம்படக்கு பிரதேச சபையிற்கு அனுமதி இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தையட்டிக்குரிய வட்டாரம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இன்றைக்கு தமிழருடைய தாயகத்திலே தமிழ் மக்களுடைய இருப்பை அளிப்பதற்கு நடைபெறுகின்ற இந்த சிங்களமயப்படுத்தல் வேலை திட்டம், பௌத்தமயப்படுத்தல் வேலை திட்டங்கள் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் வந்து தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் வந்து இன்றைக்கு ஒரு அடையாளமாக வளர்ந்து விட்டது. அனைத்து தரப்புகளாலும் வந்து இது ஒரு மிக மோசமான ஒரு அநீதி என்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு இந்த தையட்டி விகாரை விஷயம் வளர்ந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தல் காலத்திலே கூட தேசிய மக்கள் சக்தி பல தடவை வாக்குறுதிகள் வழங்கினது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட இருந்த சூழலிலே இந்த மக்கள் அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத விகாரைக்குரிய பிக்குவையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகவிகாரை பிக்குவோடையும் பேசி அந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வாக்குறுதியை கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்து தேர்தல் பெற்றுக்கொண்டிருந்த அந்த கடைசி கிழமைக்குள்ளே வந்து சொன்னவன்
அந்த விகாரை கட்டி இருக்கின்ற அந்த 20 தரப்பை தவிர ஏனைய தரப்புகளுக்கு ஏனைய காணிகள் அனைத்தையும் விடுவிக்கிறதா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி ஊக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அரசாங்கம் தள்ளி இருக்கிறது. இதுக்கு முதல் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் இது சட்ட விரோதம் என்றதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்களுடைய ஆணையும் இந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கின்ற இடத்துல, இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆணையம் கிடைச்சிருக்கின்ற இடத்துல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களும் இதை பலப்படுத்த வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பை எதிர்காலத்தில் எங்களுக்கு பூர்ணமாக வழங்கணும் என்றும் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ளுங்கள். தங்களுடைய பௌத்த தேசிய நிலைப்பாட்டை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று கூறி இனப்பிரச்சனை என்ற ஒன்று இல்லை என்று சொல்ல முற்பட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள், உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஒன்றை தெளிவாக காட்டுகிறது. சிங்கள பௌத்த பேரினவாதிகளுடைய கருத்துக்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்கள் அதனை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு அவர்கள் மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ அனுரவின் மீது அதிருப்தியாக இருந்திருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ அல்லது SDAP என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ தமிழ் மக்கள் வாக்களித்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. மிக தெளிவாக தமிழ் கட்சிகளுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதன் ஊடாக இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்கின்ற ஒரு தெளிவான செய்தியை தமிழர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் இந்த வாக்களிப்பின் மூலமாக அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதனுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும். இதனை இனியாவது அனுரகுமார திசாநாயக்க புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொல்லினால் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலே ஒரு துருவமயப்படுத்தப்பட்ட உறவு நிலைதான் அதிகரிக்குமே தவிர ஒரு பொழுதும் இன நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட போவதில்லை. ஆகவே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்வோம்.